ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினா ஜாப் சேனல்ல இன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் உங்களுக்கான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ நம்மளுடைய வினா ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி வச்சீங்களா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளியில 2026 அதுவும் பட்டதாரி ஆசிரியரா கேட்கறாங்க. அந்த பட்டதாரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரா கேட்டிருக்காங்க. ஸோ பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு ஆசிரியர் பணியிடம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ தேவைப்படும் பாடம் பார்க்கலாம். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வேதியியல் பாடம் கேட்கறாங்க. இதுக்கு நீங்க எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகலைங்கும் போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளமா உங்களுக்கு முதுகலை ஆசிரியர் அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். எம்எஸ்சிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் படிச்சிருப்பாங்க. அதுலயும் டெட் எக்ஸாமுங்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. ஸோ அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னா வணிகவியல். இதுக்கு எம்காம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற வந்து பாருங்க கீழே விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ரெஸ்யூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் வைங்க, இல்லைனா விட்டுருங்க. சாதி சான்றிதழ் கட்டாயம் வைக்கணும். இதர சான்றிதழ் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைனா விட்டுருங்க. டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 எது பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அது கண்டிப்பாக வைக்கணும். ஸோ வைக்கலனா ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 27/3/2026. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. இல்லையா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மீனாட்சி சுந்தரம் நாமகாத்தா மேல்நிலைப்பள்ளி, மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலை மேல்புறம், இடைக்கால் போஸ்ட், கடையநல்லூர் தாலுகா, தென்காசி மாவட்டம். தென்காசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் கிடைக்கல அந்த மாதிரி தானே இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வெயிட் பண்ணிருக்கோம், அந்த ஸ்கூலில் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாதுங்க. தமிழகத்தில் எந்த வேலைவாய்ப்பு வந்தாலும், இல்லம் தேடி கல்வியாக இருக்கட்டும், இல்லை சமூக நலத்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வேகன்சி வந்தாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா வந்துகிட்டு இருக்கோம். A to Z வரைக்கும் நீங்க வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.